நான் எழுதி கொடுத்த பிளான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பக்காவா இருக்கு. பிளான் படி அப்படியே பண்றீங்க, டிசியை முடிச்சு விட்டுறீங்க. என்னடா பவர் பிளேக்குள்ளே 3 பேர் அவுட் ஆயிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பவர் பிளே வரதுக்குள்ள ஒட்டுமொத்த மேட்ச் முடிச்சே சொன்னீங்களா? ஆமா, அதான் முடிச்சிட்டோம். டேய் நான் அவனுக்கு டீம் முடிக்க சொன்னேன்டா. டேய் உனக்கு அது சொன்ன பிளான் எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சரி என்ன பிளான்? காம் பிளான் போட்டேன்னு வச்சுக்கேன். உங்ககிட்ட என்னடா சொன்ன? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? பவர் பிளேல 3 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா உடனே சும்மா வந்துட்டு இந்த டொக்குலாம் வச்சுட்டு இருக்காதீங்க, 10 ஓவர்ல மேட்ச் முடிச்சு விட்டு போங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். 10 ஓவர்ல எல்லாரும் அவுட் ஆயிட்டோம், மேட்ச் முடிஞ்சு சிம்பிள். சரி நான் போய் பஸ்ல இடம் முடிச்சுக்கிறேன், சீக்கிரம் வந்துறீங்களா? இது வேலைக்கு ஆகாதுடா. டேய் இம்பாக்ட் பிளேயர் உள்ள வாடா. டேய் ஞாபகம் இருக்குல்லடா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பிளான் படி என்னடா நீயாவது அடிப்பன்னு பார்த்தா அவுட் ஆயிட்ட? ஏய் பிளான் படி தானடா நான் விளையாடி இருக்கேன். என்னடா விளையாண்டு? என்ன சொன்னீங்க? இம்பாக்ட் பிளேயரா வா வந்துட்டு ஆல் அவுட் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ஆல் அவுட் ஆகிட்டா. டேய் நான் உன்னை பவுலிங் போறப்ப இம்பாக்ட் பிளேயரா இறங்கி ஆல் அவுட் பண்ணனடா, பேட்டிங் ஆடுறப்ப ஆல் அவுட் பண்ண சொல்லடா. நீங்க தெளிவா சொல்லணும்ல, இப்படிதானே எல்லாரையும் குழப்பி வச்சிருக்கீங்க நீங்க. டேய் நீங்க எல்லாரும் நான் செகண்ட் ஹாஃப்ல பண்ண சொன்னத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்கடா. நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லணும்ல. அது ஆப்போசிட் டீம் சைலன்ஸ் பண்ணீங்கடா, சொந்த டீமே சைலன்ஸ் பண்றீங்க. 1000 தான் இருந்தாலும் இந்தியன் பவுலர் தான்யா. இந்தியன் பவுலர் அளவுக்கு வருமா? ஆஸ்திரேலியன் பவுலர் தான் பெஸ்ட். வேர்ல்ட் கப்ல வின் பண்ணிருக்கோம். எங்க பவுலர் தான் பெஸ்ட். ஓடி வேர்ல்ட் கப் நாங்க தான் வின் பண்ணோம், ஆஸ்திரேலியா பவுலர் தான் பெஸ்ட். நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாமா? யார் நிறைய விக்கெட் எடுக்கலாம் பாப்போம் இந்த மேட்ச்ல. மூணாவது விக்கெட் 300 அடிக்க போற 3 பேரை தூக்கிட்டான்டா நானே. இப்ப நானும் 3 விக்கெட் தூக்கிட்டானே. ஆளக்கூடியா இப்ப போறேன் பாரு. 4 விக்கெட். எனக்கு வேற ஓவர் முடிஞ்சிச்சு. மோகித் சர்மா ஒரு விக்கெட் எடுத்தான்ல, அவன் யாரு? இந்தியன் பவுலர். அதையும் நான் கூட்டிக்கிறேன்டா. இப்ப நானும் 4 விக்கெட். என்னடா விக்கெட் எல்லாம் கடன் வாங்கி வச்சுக்கிற? இந்தியன் டீம் 4 விக்கெட். 5 விக்கெட். 5 விக்கெட். இன்னொரு விக்கெட்டுக்கு என்ன பண்றது? அந்த அபிஷேக் சர்மா ரன் அவுட் ஆனால அவனை ரன் அவுட் பண்ணது யாரு? இந்தியன் பிளேயர் விப்ராஜ். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்தியா 5 விக்கெட். ஏய் நான் தான்டா கரெக்ட்டா 5 விக்கெட்ரா. நானும் 5 விக்கெட். நான் தான்டா 5 விக்கெட். இவர் தான் கரெக்ட்டா இருப்பார். மாத்தல. ஆஸ்திரேலியன் பவுலர் தான் பெஸ்ட்னு காட்டுறதுக்காக நான் 5 விக்கெட் எடுத்து காமிச்சேன். ஆனா அவன் இந்தியா தான் பெஸ்ட்னு காமிச்சே இந்த போங்காடுறான். யாருக்கு ஆப்போசிட்டா வர 5 விக்கெட் எடுத்தீங்க நீங்க? உங்க டீம்ல SRH கேட்டாப்ல. ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறது எங்க டீம்ல கடிச்சாரா? இங்க போட வேண்டிய பவுலிங் T20 வேர்ல்ட் கப் செமி ஃபைனல்ஸ்ல போட்டதா அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க வாயை திறந்துக்க மாட்டாங்கடா. எங்களுக்கு ஆப்போசிட்டா போட்டு எங்க வாயை திறப்போம். பேடா பண்றேன் நானு. வீட்டுக்கு போங்க. அடுத்த SRH மேட்ச்லயும் யாரு பெஸ்ட்னு பந்து போட்டு பாத்துக்கலாம். டேய் SRHல இருந்தாலாச்சும் ஒரு 7 மேட்சாவது கொடுப்பாங்கடா. ஆனா இந்த டீம்ல எடுத்து ஒரு மேட்ச் கூட என்ன விளையாட விட மாட்டீங்களா? ஏன்னா உங்க ஊரு தமிழ்நாட்டுல எங்க டெல்லியை விடுறீங்களா? இல்ல அப்புறம் டெல்லி டீமுக்குள்ள மட்டும் உங்களை விடணும். ஓ அப்படி வரீங்களா? ப்ரோ என்ன எப்படியாவது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இறக்கி விடுங்க ப்ரோ, டீம்ல நல்லா விளையாடுவோம் ப்ரோ. நீ ஒரு மேட்ச் கேட்கற நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீ நல்லா பந்து போட்டு நிறைய விக்கெட் எடுப்ப சீசன் ஃபுல்லா. அப்புறம் IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் நட்டு நல்லா பந்து போட்டாரு, ஆனா அவருக்கு டீம்ல வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க போர்டுல இருந்து எங்க போர்டு வரை எல்லா ஊரையும் திட்டுவாங்கடா. அதனால தான் உனக்கு IPL கூட மேட்ச் கொடுக்காம இருக்கான். எப்படி ப்ரோ தேவையில்ல ப்ரோ உங்க டீம் நான் போறேன் ப்ரோ. உஷாராயிட்டேனே. தம்பி இவ்வளவு நான் பேசுனது சீரியஸா எடுத்துக்கிட்டியா? ஆமா ஜோக்குப்பா. ஜோக்குன்னு சொல்றீங்க? ஆமாப்பா நாங்க வந்து ஒரு சீக்ரெட் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம், மிஷின் இந்தியா. அதுல நீ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா? எப்படி புரியல? எங்க டீம்ல ஸ்டாருக்கு எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம்? ஸ்டாருக்கு ஒரு ஆஸ்திரேலியன் பவுலரு. அவன் எப்படிலாம் பந்து போறான் அவனுக்கே தெரியாம நல்லா நோட் பண்ணன்னு வச்சுக்கோயேன். ஆஸ்திரேலியாவை எப்படி தோக்கடிக்கிறங்கிற டாக்டிக்ஸ் உனக்கு தெரிஞ்சிடும். ஆமா அது நீ அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு பிராக்டிஸ் பண்ண நினைச்சீங்க, அப்புறம் அசால்ட்டா டீமுக்குள்ள வந்துடலாம். ஓஹோ அப்போ நான் டீமுக்குள்ள வந்துடும். அப்போ ஆமா இதெல்லாம் IPL எல்லாம் தேவையில்ல, நேரா இந்தியாவுக்கு என்ன எடுத்துப்பீங்க? ஆமா இதை நான் நம்பணும். பவுலிங் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஸ்பெஷலா எங்க இது உங்களுக்கு ரொம்ப இது ஓடி வந்து ஒரு ஜக்குரு போடுவோம்ல. ஆமா அந்த பாலையிலே போடுவானே. ஆமா நின்னு காமிங்க ஒரு தடவை. ஓடு காலையில ஓடு. ஏமாத்துறீங்களா? ஒரு மேட்சாவது சேருங்கடா. என்ன ஏன்டா வெளியே உட்கார வச்சிருக்கீங்க?